ஹலோ மக்களே, வெல்கம் டு ஸ்பாக்ஸ் அகாடமி. கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் தான் நம்மளோட ஒரே கோல் அப்படின்னா இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபீல்டில் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டிய இஷ்யூஸ் நிறையவே இருக்குது. ஃபேமிலி ஸ்ட்ரகிள்ஸாக இருக்கட்டும், ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸாக இருக்கட்டும், ஃபெயிலியர்ஸ், டிப்ரெஷன், இன்சல்ட்ஸ்னு நம்ம நிறையவே ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயம் நம்மளோட தூக்கமாக தான் இருக்கும். டே அண்ட் நைட் ப்ரிப்பரேஷன் இந்த எக்ஸாம் ஃபீல்டில் ரொம்பவே முக்கியம். ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணால் கூட நம்மளால் ஒரு கில்ட், ஐயோ இவ்வளோ நேரம் இங்கே நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டோமே, இந்த டைமில் நம்ம படிச்சிருந்தோம்னா ஒரு டாபிக் கவர் பண்ணிக்கலாமேங்கிற கில்ட் இல்லாமல் எந்த ஆஸ்பிரண்டாலையுமே ஒரு ஃபங்க்ஷனை நிம்மதியாக அட்டன் பண்ணவே முடியாது. ஆனால் ட்ரஸ்ட் மீ மக்களே, இதெல்லாம் தான் ஒன் டே உங்களை சக்ஸஸை ரீச் பண்ண வைக்கும். அஃப்கோர்ஸ் இந்த காம்படிட்டிவ் வேர்ல்ட் ரொம்பவே டிஃபிகல்ட்டு தான். ஆனால் இந்த ஃபீல்டை கொஞ்சம் ஈஸியாக்கிறதுக்காக நம்ம ஸ்பாக்ஸ் அகாடமிலேருந்து ஸ்பாக்ஸ் கேரண்டி பேட்சை நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். உங்களோட செலெக்ஷனுக்கு 100% கேரண்டி கொடுக்குற மாதிரி இந்த கோர்ஸில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப மைன்யூட்டாக பார்த்து ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். நாங்கள் சொல்கிற ஈச் அண்ட் எவ்ரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட செலெக்ஷனை யாராலையுமே தடுக்க முடியாது. இந்த பேட்சோட டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே ஈவினிங் தான் இருக்கும். 3 செஷனாக டிவைட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் 2 செஷனில் பேசிக் கான்செப்ட்ஸ் அண்ட் ப்ராப்ளம் சால்விங்ஸ் இருக்கும். 3வது செஷனில் டெஸ்ட் சீரிஸ் அண்ட் லைவ் டிஸ்கஷன்ஸ் இருக்கும். டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் உங்களோட டவுட்ஸை நீங்கள் லைவ் டிஸ்கஷன்ஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ தட் நெக்ஸ்ட் அந்த டெஸ்ட் கொஷின்ஸ் வைக்கும் போது உங்களால் ஈஸியாக அந்த கொஷின்ஸை சால்வ் பண்ண முடியும். சப்போஸ் உங்களால் கிளாஸஸ் அட்டன் பண்ண முடியலை அப்படின்னா உங்களுக்காக ரெக்கார்டட் கிளாஸஸும் இருக்குது. நீங்கள் ஃபர்ஸ்ட் இந்த 2 செஷனை அடுத்த நாள் காலையில் ரெக்கார்டட் கிளாஸஸாக கவனிச்சுட்டு கூட அன்னைக்கு இருக்கிற இந்த லைவ் டிஸ்கஷன்ஸ் கிளாஸில் உங்களோட டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ தட் அன்னன்னைக்கு உள்ள டாப்பிக்கை நம்ம அன்னன்னைக்கு ஈஸியாக படித்து முடிச்ச மாதிரி இருக்கும். நீங்கள் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனாவோ இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாவோ இருந்தீங்க அப்படின்னா என்னால் அந்த டைமில் லைவ் கிளாஸஸ் அட்டன் பண்ண முடியாது அப்படின்னா ரெக்கார்டட் கிளாஸஸ் உங்களுக்கு ஈஸியாக அவைலபிளாக இருக்குது. குழந்தையெல்லாம் தூங்க வச்சுட்டு நான் நைட்டு தான் கிளாஸ் பார்ப்பேன் அப்படின்னா அந்த டைமில் கூட நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்து படிச்சுக்கலாம். அந்த அளவுக்கு இந்த கோர்ஸில் உங்களுக்கு நாங்கள் ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்குறோம். கிளாஸ் நடத்தும் போது நீங்கள் நோட்ஸ் எடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் அதை மட்டும் வச்சே நீங்கள் படிச்சுக்கணுமானா இல்லை, ஸ்டாஃபோட பிடிஎஃப் மெட்டீரியல்ஸு நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக தரோம். ஸோ தட் நீங்கள் உங்களோட நோட்ஸ் அண்ட் ஸ்டாஃபோட பிடிஎஃப் மெட்டீரியல்ஸை வச்சு நம்ம எல்லா நோட்ஸையும் ப்ராப்பராக எடுத்திருக்கோமா அப்படிங்கிறத கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். கிளாஸ் நடத்தும் போது அந்தந்த டாப்பிக்கான நோட்ஸை கண்டிப்பாக எடுத்துருக்கணும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த டாபிக் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த டாப்பிக்கில் எந்தெந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியமோ அதையும் அந்த டாப்பிக்கில் வர ஃபார்முலாஸையும் தனியாக எழுதி வச்சு ஷார்ட் நோட்ஸ்னு ஒன்று கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். அதில் வர டவுட்ஸை நீங்கள் வந்து லைவ் சேட்டில் கூட டிஸ்கஸ் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸில் உங்களோட ஈச் அண்ட் எவ்ரி ஆக்டிவிட்டி அண்ட் உங்களோட ப்ராக்ரஸை ட்ராக் பண்ணுறதுக்காக 3 ரிப்போர்ட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். கிளாஸ் அண்ட் டெஸ்ட் ரிப்போர்ட், யூனிட் வைஸ் ரிப்போர்ட் அண்ட் வந்து செலெக்ஷன் கேரண்டி ரிப்போர்ட்னு இன்னும் இருக்குது. இந்த கிளாஸ் அண்ட் டெஸ்ட் ரிப்போர்ட் நீங்கள் எதுக்கு அப்படின்னா அந்தந்த கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட்டை நீங்கள் வந்து ஃபில் பண்ணி வச்சிடணும். இப்போ நீங்கள் வந்து கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எஸ்ஸை டிக் பண்ணணும், இல்லை அப்படின்னா நோவை டிக் பண்ணணும். அட்டன் பண்ணிட்டீங்க, லைவ் கிளாஸா இல்லை ரெக்கார்டட் கிளாஸா அப்படின்னா லைவ் கிளாஸை டிக் பண்ணிடணும். லைவ் கிளாஸாக இருந்தால் லைவை டிக் பண்ணணும், ரெக்கார்டடாக இருந்தால் ரெக்கார்டடை டிக் பண்ணணும். நோட்ஸை கம்ப்ளீட்டாக எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா எஸ் கிளிக் பண்ணிக்கலாம். ஷார்ட் நோட்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா எஸ் கிளிக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரிவிஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா எஸ் டிக் பண்ணிக்கலாம். இப்போ கிளாஸ் மார்க்ஸ்னால் எப்படின்னா, இப்போ 5 அவுட் ஆஃப் இதில் எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஸோ நீங்கள் வந்து இதுக்கு வந்து 5 அவுட் ஆஃப் 5 போட்டுக்கலாம். அதே மாதிரி டெஸ்ட்டு வந்து இப்போ ஒரு 20 மார்க்ஸுக்கு வைக்கிறோம் அப்படின்னா அதில் நீங்கள் 15 மார்க்ஸ் எடுத்திருக்கீங்கன்னு வைங்க. இந்த 15 + 5 வந்து டெஸ்ட் மார்க்ஸை 15 போட்டுக்கணும். டோட்டல் மார்க்ஸ் என்னென்னா இந்த மார்க்ஸ் ப்ளஸ் இதையும் ஆட் பண்ணி 15 + 5 வந்து 20 போட்டுக்கணும். ஸோ இப்போ அதுக்கு நம்ம பர்சன்டேஜ் பார்க்கணும் அப்படின்னா டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோ, 25க்கு 20 எடுத்திருக்கீங்க, 100க்கு பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணணும். இப்போது 80% வருதா, அப்போ நீங்கள் வந்து வெரி குட்னு மார்க் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இதில் இருக்க எல்லா டாபிக்ஸ்க்கும் பண்ணணும். எல்லா டாபிக்ஸும்னா எத்தனை டாபிக்ஸ் இருக்கோ அத்தனை டாபிக்ஸ்க்கும் பண்ணணும். இதை கன்சாலிடேட் பண்ணி யூனிட் வைஸ் ரிப்போர்ட்டும் ரெடி பண்ணிக்கலாம். எல்லா யூனிட் வைஸ் ரிப்போர்ட்டையும் கன்சாலிடேட் பண்ணி இந்த செலெக்ஷன் கேரண்டி ரிப்போர்ட்டை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்களோட ஆவரேஜ் மார்க் வந்து ஒரு 60 இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஆவரேஜில் இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போது ஆவரேஜ்னால் மேபி உங்களோட கட் ஆஃப்க்கு கொஞ்சம் பக்கத்தில் இருப்பீங்க. அப்போ இந்த கட் ஆஃபை நம்ம ரீச் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணலாம். எந்த டாப்பிக்கில் நீங்கள் வீக்காக இருக்கீங்கிறது வந்து கிளாஸ் அண்ட் டெஸ்ட் ரிப்போர்ட் மூலமாக தெரிஞ்சிடும். அதே மாதிரி எந்த யூனிட்டுங்கிறதையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதை நம்ம எப்படி வந்து ப்ராக்ரஸ் பண்ணலாம், இம்ப்ரூவ் பண்ணி 80%க்கு மேலே வாங்கணும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த ரிப்போர்ட்லாம் இருக்குது. ஸோ தட் நீங்கள் வந்து உங்களோட ப்ராக்ரஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம்.
சரி, இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எங்களுக்கு எப்படி தருவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் இப்போ அதில் வந்து 100 டாபிக்ஸ் இருக்குது அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு பிடிஎஃபாக ஒரு ரிப்போர்ட் அனுப்பிடுவோம். நீங்கள் அந்த ரிப்போர்ட்ஸில் 100 காப்பீஸ் போட்டு வச்சுக்கணும் கிளாஸ் அண்ட் டெஸ்ட் ரிப்போர்ட்டுக்கு. அதே மாதிரி இப்போது சிவில்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து 10 யூனிட் இருக்குது. ஸோ 10 யூனிட்டுக்கு நீங்கள் 10 காப்பீஸ் எடுத்து வச்சுக்கணும். செலெக்ஷன் கேரண்டி ரிப்போர்ட்டுக்கு ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒரு காமன் டிரைவ் கொடுத்துருவோம். அதில் அட்டாச் பண்ணி எங்களுக்கு அனுப்பணும். இவங்க என்ன பார்க்கவா போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஏமாத்தலாம் எங்களை முடியாது. உங்களை நாங்கள் வந்து ட்ராக் பண்ணிகிட்டே தான் இருப்போம். ஸோ வந்து நீங்கள் இதை ப்ராப்பராக மேனேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட சக்ஸஸுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நோட்ஸை பொறுத்த வரைக்குமே நீங்கள் வந்து இவங்க என்ன பார்க்கவா போகிறாங்க அப்படின்னு நினைக்க முடியாது. ஒரு ஒரு யூனிட் முடிஞ்சதுக்கப்புறமும் இப்போ ஒரு யூனிட்டில் வந்து ஒரு 12 டாபிக் இருக்குது அப்படின்னா அந்த 12 டாபிக் முடிஞ்ச வரைக்குமே நீங்கள் மொத்தமாக அதை எங்களுக்கு வந்து ஒரு காமன் டிரைவில் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நாங்கள் இந்த கோர்ஸில் ஒரு பெஸ்ட் நோட் மேக்கிங் ஸ்டூடெண்ட்டுக்கு 25,000 கேஷ் ப்ரைஸ் ரிவார்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். அதுக்காக நீங்கள் எங்களுக்கு கண்டிப்பாக அனுப்பி தான் ஆகணும். இந்த கோர்ஸ் பற்றின ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது 1 இயர் கோர்ஸ் அப்படிங்கிறதுனால 1 இயர்க்கான கம்ப்ளீட் கிளாஸ் அண்ட் டெஸ்ட் ஷெடியூல் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். அதை நாங்கள் பெய்ட் குரூப்பில் ஷேர் பண்ணுவோம். ஸோ வி விஷ் யூ அ வெரி ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கிரேட் ஸ்டார்ட். கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.